Hi dears, எல்லா பகலும் இறைவனுக்கே அனைவருக்கும் இனி நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மேரி லிஷியா கிச்சன் டைம். இன்னைக்கு வந்து கேப்சிகம் எக் மசாலா பார்க்க போறாங்க. வாங்க டியர்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all. ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேப்சிகம் எக் மசாலா தான் பார்க்க போகிறோம். ஒரு 75 மில்லி அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு 75 அளவுக்கு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான உப்பு பேர் கல்லுப்பு போட்டுட்டேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அரை பாகம் வெந்துட்டு இப்போ ஒரு 6 பூண்டு பல், ஒரு சின்ன அளவு இஞ்சி துண்டு, அதை நான் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் பாயிலானோனையும் வந்து ஒரு கேப்சிகம் குடமிளகாய் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் நீங்களும் வர மாதிரி கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் காரம் வந்துச்சுன்னா சப்பாத்தி தயிர் சாத்துக்கலாம், நல்லாயிருக்கும் இது. இது எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து இந்த எல்லா ஜாமாக்கு தேவையான 3 முட்டை சேர்த்து வச்சுருக்கேங்க. 3 முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ஒவ்வொரு முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றாமல் ஒரு பவுலில் ஊற்றி அந்த முட்டையை வந்து செக் பண்ணணுங்க. சில சமயத்தில் வந்து முட்டை வந்து கலங்கியிருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த முட்டை ஒவ்வொன்றா உடச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல முட்டைங்க. நம்ம உடைச்சோம்னா அப்படி இந்த வந்து மஞ்சள் கரு வந்து அப்படியே தனியாக அப்படியே இருக்கணும். இப்போ என்ன சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எண்ணக்கப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இதில் இந்த குடமிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பதத்தை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. நான் அந்த வந்து எல்லாம் பாயில் ஆகிட்டு எல்லாம் மிங்கிள் ஆகி நல்லாயிருக்கு. இந்த டைமில் நம்ம
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. குடமிளகாய் எக் மசாலா, கேப்சிகம் எக் மசாலா ரெடி. சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.